மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி குட்டி ரிப்பன் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்பனை வச்சு குட்டியாக ஒரு ரோஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். நீங்களும் அந்த மறக்காமல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு ரிப்பன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சென்டிமீட்டர் சைஸில் நான் வந்து சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 10 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம மல்லிகைப்பூ இந்த மாதிரி நம்ம தலைக்கு வைப்போம் இல்லையா, அந்த பூலெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த சைஸில் நான் வந்து குட்டியாக ரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதோட இன்னும் பெரிய சைஸ் ரோஸ் வேணும், குழந்தைங்க ஃப்ராக்லலாம் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸ் வேணும் அப்படின்னா இந்த ரிப்பன் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமான ரிப்பன் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெரிய சைஸ் ரோஸ் வந்து கிடைக்கும். நான் எடுத்திருக்க வந்து அகலம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் தான் அகலம் இருக்குது. 10 சென்டிமீட்டர் வந்து உயரம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டார்டிங் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நேராக கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் நம்ம மடிக்கிறது வந்து சென்டரில் வரும். ஸோ நம்ம சென்டரில் வந்து அழகாக இந்த மாதிரி சுழி மாதிரி இப்படி வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மடிக்கணும். நான் மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடிச்சுக்கோங்க, திரும்ப ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. நம்ம மடிக்கிறத வந்து நல்லா நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும், விடாமல் பிடிச்சிக்கணும். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். மடிக்கிற ரிப்பனை வந்து நம்ம இப்போ பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி கொடுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ மடித்தோம் இல்லையா, அந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி சுற்றி விடணும். இந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஸோ நம்ம மடித்த இடம் வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாம். சுற்றினதுக்கப்புறமா திரும்ப இருக்குது பாருங்களேன், திரும்ப இந்த மாதிரி மடிப்பு வந்துருக்குல்ல, அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கிற அந்த பீஸை வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க, பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு சுற்றணும். இப்போ பாருங்கள், திரும்பவும் இந்த பீஸை வந்து நம்ம இப்போ மடித்தாச்சு. மடித்த அந்த பீஸை வந்து இந்த கையில் கொடுத்தாச்சு, க்ரிப்பு கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கணும். திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, அந்த மடிப்பு வந்திருக்கிறத இன்னொரு முறை மடித்து இந்த கையில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிச்சம் உள்ள ரிப்பனையும் அழகாக வந்து சுற்றி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு குட்டியாக அழகாக ஒரு ரோஸ் கிடச்சிருச்சு. இப்போது இந்த மிச்சம் பாருங்கள், இந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை வந்து நம்ம கடைசி வரைக்கும் விடக்கூடாது. செல்லோ டேப் ஒட்டுற வரைக்கும் நம்ம இந்த துணியை வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஸோ நல்லா பிடிச்சிக்கிட்டு க்ரீன் கலரில் நான் வந்து இன்சுலேஷன் டேப் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் செய்கிறதுக்காகவே வந்து ஒரு டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டேப் வச்சு நம்ம வந்து சுற்றிடலாம். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ செல்லோ டேப்பையும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள், அந்த ரிப்பனையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக அழகாக நம்ம வந்து ஒரு ரோஸ் செஞ்சாச்சு. தெரியுதா? ஸோ இதே மாதிரி நான் நிறைய ஒரு 4 ரோஸ் போல் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். அடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.